மீதி எனக்கு நேர்ந்த அனுபவங்களை மாமா சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறேன். சிவனின் வாழ்க்கை பட்டால், சிவனுடைய பார்வை பட்டால் சிறந்த வாழ்வை பெறலாம். சிவ அண்ணனின் ஆதரவை பெற்றால் சிறந்த படமாக இது வரலாம். முதல்ல இந்த படத்தில் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க என்னுடைய அருமை தம்பி ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு நாகராஜ் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்ததாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டர் கதை சொல்லணுன்றாரு. சரி வர சொல்லுங்கள். ரைட், நான் வீட்டில் வெளியில் உட்காந்துட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு இருக்கேன். கணேஷ் வந்தாப்புல, யாருப்பா ஆதியா வெளியில் போயிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னேன். என் பையனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு. இல்லைங்க என்னப்பா புரியலப்பா எனக்கு. நாகராஜ் இப்ப ஏற்கனவே நான் பட்டாவி, இவ்வளவு மெதுவாக பேசுதான் எனக்கு காதில் விடாது. கொஞ்சம் ரைட்டாக பேசு கண்ணு அப்படின்னு. நான் என் பையனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டுருக்கேன். இல்லைங்கப்பா நாகராஜ் சொன்னார் இல்லைங்களா, அந்த டைரக்டர் நான் தான். அப்படியாப்பா, சரி உள்ளே வாங்க. உள்ளே உட்கார சொன்னாக்க உட்காந்து முனையில சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பேச மாட்டேன்றாப்புல. என்னப்பா கண்ணு நீங்கள் ஏதோ சொல்லணும்னு வந்துருக்கீங்க, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடக்கும்போது நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உங்களுடைய ஃபேனு. ரைட்டுப்பா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு கதையை சொன்னாப்புல. ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்து. அதுக்கு அடுத்தது ப்ரொடியூசரை மீட் பண்ணணுன்னா தம்பி நாகராஜ் சொன்னார், அண்ணா நீங்கள் வாங்கண்ணே, உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தானே என்னாப்புல. சரின்ட்டு ஐயா வீட்டுக்கு போனேன். போனோடனே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு வந்துரு அப்படின்னாங்க. சரி ரைட், அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நல்ல சுட சுட பொன்னிறமாக வடை வந்தது வீட்டிலேருந்து. அதை எடுத்து சாப்பிட்டோம் சந்தோஷமாக. வடையை தொடர்ந்து அன்றைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர். எந்த விதத்துலையும் ஷூட்டிங்க்கு ஒரே ஒரு நாள் வந்திருக்கிறாங்க, வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தம்பியும் ஐயா அவர்களுடைய மகனும் அதே மாதிரி ரொம்ப ஒரு பணிவான ஒரு பிள்ளை. நன்றாக பண்ணியிருக்கிறார், நிச்சயமாக நன்றாக வர வேண்டும். மாமா நாசர் அவர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த அடவி தொங்காவிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு படம் நாங்கள் டப்பிங் பேசின ஆரோதாஸ் ஐயா அவர்களுடைய வசனத்தில் அப்பையிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்பையிலேருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு மாமன் மைத்துனனாக அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி மாமா சொன்னாங்க, நீங்கள் நான் ஷூட்டிங்கில் கடுகடுன்னு இருப்பேன் அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னேன். என் பையனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன பொம்மை வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த பொம்மையை அது அப்புறமா பார்த்தாக்க அது தனித்தனியாக கிடக்குது வீட்டில். உனக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்குப்பா நான் வாங்கி தரணும், நீ இதை ஒரே பிடிவாதம் முடிச்சு, அவ்வளோ சின்ன பிள்ளைகிட்ட நான் சத்தம் போட்டுக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பொம்மையை உடச்சி தூக்கி போட்டிருக்கிறியே என்ன அர்த்தம் அப்படின்னு இவர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. ஒய்ஃப் என்னன்னு கேட்டாங்க. இல்லை தும்பாரு பொம்மையை உடச்சி போட்டிருக்காம்பா, எதுக்குப்பா இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறேன். அப்படி ஒரு கேவலமாக என்னை யாருமே பார்த்ததில்லை. என் பையன் பார்த்துட்டு அந்த பொம்மையை எடுத்து இப்படி திருப்பி என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டு பழைய மாதிரியே வச்சுட்டான். ஸோ இந்த காலத்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திறமையை அளவிடக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் நான் தம்பி கேமராமேன்ட்ட நான் கோச்சிக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதே அக்கறை அவருடைய வேலையில் அவருக்கு இருந்திருக்கிறது. அதை நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் மாமாட்ட சொன்னேன். எனக்கு நான் அந்த மூடில் நான் நிற்கும் போது இவர் பார்த்துட்டு இவருக்கு இந்த இதுக்கு நம்ம இந்த லென்ஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு அவரை தீர்மானம் பண்ணி அதை அங்கே மாற்றும் பொழுது அவருடைய அக்கறை அதில் தெரிகிறது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், தம்பி நான் அந்த மூடில் நிற்கும் போது நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்காதா அப்படின்றது தான் நான் கேட்டேன். வேற ஒன்றும் அவங்கள்ட்ட ஏன் கோச்சுக்கணும், என் பிள்ளைங்க தானே எல்லாருமே. இன்னைக்கு வரைக்கும் அப்பான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுனது கிடையாது கணேஷ். ஷூட்டிங்கில் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாப்பில்ல, அப்பா இங்கே நின்று சுடுங்கப்பா, இங்கே பார்த்து இந்த வசனத்தை பேசுங்கப்பா, ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கினாப்புல. சில சமயத்தில் நம்ம பண்ணும் பொழுது அப்பா வேறு மாதிரியா நீங்கள் நான் எதிர்பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைப்பா இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன
ஒரு சின்னதாக கடிந்துக்கிட்டு இருப்பேன் ஒழிய அது என்னுடைய மகனை நான் வந்து இது நல்லா தானே இருக்குது, இது ஏன் மறுபடியும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தானே ஒழிய. ஆனால் அவன் தகப்பன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு எப்படி என் பையன் நினைப்பானோ அதே மாதிரி தான் கணேஷ் நினைச்சு இந்த படத்தில் எனக்கு வேலை வாங்கி இவ்வளவு பெரிய பெயரையும் நாசர் மாமா கிட்டே இருந்தும் சிவா அண்ணன் கிட்டே இருந்தும் வந்ததுலேருந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு வந்திருக்கு. ஒருவேளை ஆண்டவனுடைய அருளால் அண்ணன் சொன்ன மாதிரி, மாமா நாசர் அவர்கள் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது கிடைத்தால் அது எனக்கு கிடைத்ததல்ல, ஸ்ரீ கணேஷுக்கு கிடைச்சதுதான். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். ஐயா வெள்ளைப்பாண்டி தேவர் அவர்கள் இன்னும் பல படங்களை எடுக்க வேண்டும். ஸ்ரீ கணேஷும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வர வேண்டும். சிவா அண்ணன் அவர்கள் இதை போன்ற படங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து மேலும் பல பேருக்கு தேசிய விருதுகளை வாங்கி தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை